என் குடும்பத்தில் நிறைய பேர் குடினால நிறைய அழிஞ்சு போயிருக்காங்க. அது நிறைய வருத்தத்தை இன்னொன்று அவங்க குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதை நான் ரொம்ப நேரில் பார்த்தேன்றதுனால சில பேர் இருக்காங்க எனக்கு அவங்க அனுபவிச்ச கஷ்டத்தில் 10% கூட நான் அனுபவிக்கல. அவங்களாம் இன்னும் தன்னம்பிக்கையோடு இருக்கும்போதுல நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்றது. விவேக் சார் சொல்வார்ல, குடி ஆனால் குடி உன்னை குடிக்காமல் பார்த்துக்கொள். பணம் கண்டிப்பா நம்ம வாழ்றதுக்கு அவசியமான ஒண்ணு. ஆனா அது மட்டும் இருந்தா வாழ்ந்துட முடியாதுன்னு நினைக்கிறேன். மணிகண்டன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுன்ற பொண்ணுங்கெல்லாம் ஒரு பெரிய சவுண்ட் விடுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை யார் போட்டதுன்னு மட்டும் சொல்றேங்க, சாலா போயிடலாம். சீக்கிரமாவே டைட்டானிக் 2 எடுக்க போறேன். அதெல்லாம் நீங்க தான் என்னோட ஜாக். நான் தான் ஜாக்னு சொன்ன அதிர்ச்சியிலிருந்தே வெளியே வந்தேன். ரோஸ் யாருன்றதெல்லாம் அப்புறம் முதல்ல இந்த அதிர்ச்சி தெரியட்டும். அந்த படத்தினுடைய எண்டிங் அப்படிதான் இருக்கணுங்கிறது அந்த எழுத்தாளரோட முடிவு. பட் அப்படி இருந்தது தான் பெட்டர்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் அதான் ஒத்துக்கிட்டாங்க பாபு. மணி நம்ம வீட்டு பிள்ளை, பயங்கரமான சூப்பரான, அதாவது உணர்வுகளை கடத்தி மக்கள் கிட்ட போய் மனசுல ஆழமா சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். அவரை பத்தி நீங்க ஒரு இரு வார்த்தைகள் ப்ளீஸ். வெரி குட் ஆக்டர். வரிசையா வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காரு. லவர், குட் நைட், குடும்பஸ்தான் எல்லாமே தான் நான் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தம்பி நீங்க மீறி பண்ணுவீங்க, நானும் வரும்போது எல்லாம் கத்துட்டு தான் வந்தேன். சார் கலாட்டா கோல்டன் ஸ்டார் 2025 எங்களுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா? தம்பி அவார்டு சார் வந்துட்டாங்க. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரு பாரதிராஜா சார். பாரதிராஜா சார், ஓகே. நான் அவர் என்னுடைய மானசீக குரு. சரி. ஸோ அடிக்கடி அவரை பார்த்து ரசிச்சு அவரெல்லாம் பார்த்து தான் சினிமாக்கே வந்தோம். சரி, கண்டிப்பா. என்ன எக்ஸலன்ட், என்ன பெர்ஃபார்மன்ஸ். சினிமாவில் 3 தான். யாரையும் மேக்கப் மேன், கேமராமேன், மேன்னு கூடுவோம். அவனை அடையாளப்படுத்தாது. ஆனால் ரைட்டரை மட்டும்தான் கர்த்தான்னு சொல்லுவான். நீ கர்த்தா. சூப்பர் சூப்பர் ஒரு பலத்த கைத்தல கொடுத்தலாம் நம்ம ராம்கி சாருக்காக. தேங்க்யூ. ரொம்ப 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 சந்தோஷம் சார். நான் ஏன்னா சார் சின்ன வயசுல இணையதகைகள்ல இருந்து எக்கச்சக்கமான படங்கள் சாரோட சாம், சாரோட கிரேஸ் அண்ட் முக்கியமா அவரோட ஹேர் ஸ்டைல், இது எல்லாத்துக்குமே நான் பெரிய பெரிய ஃபேன். இன்னும் பல 100 ஆண்டுகள் இதே இளமையோட இதே சந்தோஷத்தோட நீங்க இருக்கணும் சார். தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். மணிகண்டன் ப்ரோ படத்துல பேசினாலும் சரி, ரியல் லைஃப்ல பேசினாலும் சரி, உங்களோட வேர்ட்ஸ் பிலாசபிக்கெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காவே இருக்கு. அது எனக்கே சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஏன்னா நான் பேசுறது எல்லாமே அந்த இன்டர்வியூஸ்ல பேசுறதுலாம் நான் லைஃப்ல வாங்கின மொக்கைகளை தான் பேசின்னு இருக்கேன். பட் அது இப்படியா கன்வெர்ட் ஆனது எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ நான் இது எதையோ பிளான் பண்ணியோ அதெல்லாம் பண்ணல. பட் இஃப் இன் கேஸ் அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனப்படுதுன்னா பெரிய பெரிய சந்தோஷம், பெரிய ஹாப்பி. அது ஆக்சுவலா சொல்றத அந்த வகையில் நான் என்ன சொல்றது, நான் சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் ஆனால் அது அந்த வகையில் எடுத்துக்கிறேன்னா அது அவங்களோட கிரேட்னஸ் தான். அது அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. மக்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப தன் வீட்டு பையனாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிமிஷத்தை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோன்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Okay, make some noise, audience. நம்மளுடைய ஃபேவரட் அவர் குடும்பஸ்தன்.
குத்துனா இப்படி குத்தணும். தேங்க்யூ so much. And தலைவர் Thank you, நான் Mr. பெரிய Mendes. ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன் நான் இவருக்கு. இவர் மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல இப்ப கொஞ்ச சொல்லுங்க நேரத்துக்கு இவர் லைஃப்ல படாத கஷ்டத்தை நம்மளா பட்டிருக்க போறோம். அதனால வந்து இவரை வந்து உண்மையாவே நிறைய பேருக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான். கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வளரணும்ன்றது உண்மையாலுமே என்னோட விஷஸ். தேங்க்யூ so much. வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து இன்னைக்கு வீடியோ மூலமா வாழ்த்துறதுக்காண்டி வந்திருக்காங்க. அதை பார்த்துடலாங்களா? ஓகே, ஓவர் டு த எல்இடி. அந்த ஸ்பெஷல் பர்சனோட பைட்டை போடுங்க. Hi Manigandan, எப்படி இருக்கீங்க? டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ஹியர். மணிக்காக ஒரு சின்ன வீடியோ பைட் கிடைக்குமான்னு கலாட்டால கேட்டாங்க. வாவ், நம்ம மணிக்கு நான் கொடுக்காம யார் கொடுப்பா? உங்க எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்க மணி. குறிப்பா ஜெய் பீம்ல உங்க ஆக்டிங் வாவ், மொத்த ஹாலிவுட்டே திகச்சு போயிட்டாங்க. பிராட் பிட் எல்லாம் உங்க நடிப்பை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க மணி. சரி, விஷயத்துக்கு வருவோம் மணி. அவதார் 4 படத்துக்கு நீங்க தான் டைலாக் ரைட்டர். $1 million செக்க உங்க வீட்டுக்கு இப்பவே அனுப்பி வைக்கிறேன். நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், சீக்கிரமாவே டைட்டானிக் 2 எடுக்க போறேன். அதெல்லாம் நீங்க தான் என்னோட ஜாக். ரோஸ் யாருன்னு சீக்கிரம் முடிவு பண்ணி எனக்கு சொல்லி அனுப்புங்க. அண்ட் ஒன் மோர் திங் மணி, சொல்ல மறந்துச்சேன். நீங்க எவ்வளவு சூப்பரான ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரீசெண்டா தான் உங்க வாடி குட்டி லேடி அந்த பாட்டை பார்த்த மணி. டிகாப்ரியோலாம் தகச்சு போயிட்டாரு. அந்த அளவுக்கு சூப்பரான டான்ஸ். சோ கண்டிப்பா எனக்காக 2 ஸ்டெப் நீங்க வாடி குட்டி லேடி ஆடியே ஆகணும் மணி. பாய் பாய், நம்ம நியூயார்க்ல மீட் பண்ணுவோம். இந்த இனிஷியேட்டிவும் சரி, இந்த எஃபோர்ட்டும் சரி, உண்மையாவே பெரிய சந்தோஷம். இல்ல ப்ரோ, எனக்கு வந்து அவர் சொன்ன விஷயத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஜேம்ஸ் கேமராமேன் இல்லைங்க, கேமரூன். அவர் வந்து சொன்னாரு டைட்டானிக் 2 எடுக்க போறேன், ஆமா. அதுல நீ தான் ஜாக் Yeah. அப்படின்னாரு. ஆனா அந்த ரோஸ் யாருன்னு எனக்கு நான் தெரியும். இன்னும் நான் தான் ஜாக்னு சொன்ன அதிர்ச்சில இருந்தே வெளியே வரல. ஆமா, ரோஸ் யாருன்றதெல்லாம் அப்புறம் இந்த முதல்ல இந்த அதிர்ச்சி தெளிட்டோம். சரி, ஓகே. அப்ப அடுத்த இன்னொன்னு ஒரு மீம் இருக்கு, எல்இடில பாத்துடலாம். எல்இடி ப்ளீஸ். இவர்ல வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா ஆல்டர்னேட் கிளைமாக்ஸ். வாட் இஃப் ஆர் திவ்யா கெட் மேரிட். அந்த படத்தினுடைய எண்டிங் வந்து அப்படிதான் இருக்கணுங்கிறது அந்த எழுத்தாளரோட முடிவு. கற்பனை. பட் அப்படி இருந்தது தான் பெட்டர்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், அவங்களும் அதான் சொல்றாங்க. ஒத்துக்கிட்டாங்க பாபு. ஆமா, கொஞ்சம் காதல் சேரணும்னு நினைக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. நல்ல விஷயம். இப்போ வந்து என்னன்னா, ஒரு சில வார்த்தைகள் நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். அதை கேட்டவொடனே உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ நீங்க அதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட், பணம். கண்டிப்பா வந்து நம்ம வாழ்றதுக்கு அவசியமான ஒண்ணு. வெறும் அது மட்டும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இருந்தா வாழ்ந்துட முடியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். டீ கடை. பொதுவா வந்து என்ன மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெறும் என்ன லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆர்எல்ஸ் பிளான் இல்லாம வெறும் கனவு இருக்கும், இல்ல அந்த கனவு எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி புலம்பல்களுக்கெல்லாம் வந்து பெருசா அந்த இதெல்லாம் மீம்லாம் போடுவாங்க. தெரப்பி இஸ் எக்ஸ்பென்சிவ், ஸோ ஐ சோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சாலிகிராமமோ இல்லை கோடம்பாக்கமோ அங்கிருந்து டீ கடைகள் தான் இன்னும் அதிகமான, அந்த டீ கடை செவர்கள் தான் வந்து அதிகமான கனவுகளை கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் உட்காந்து நான் இப்படி ஒரு படம், இப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் மச்சான், நான் இப்படி ஒரு இது வச்சிருக்கேன், ஓப்பனிங் இப்படி, நீங்கள் அந்த டீ கடைக்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓப்பனிங் இப்படி பண்ணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எக்கச்சக்கமா அந்த மாதிரியான புலம்பல்களை ஆர் டயர்ட்னஸ் ஆர் கனவு இது எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் தெரப்பி சென்டர் தான் டீ கடைங்கிறது. இப்ப நான் மாட்டி ஒரு மாதிரி கேட்கவா? எப்படி? மது. ஆல்கஹால். H2O. மது. அது வந்து எல்லாம் தண்ணி தான். அது கொஞ்சம் லைஃப்ல வந்து ரஜினி சார் சொன்ன மாதிரி தான், அது கொஞ்சம் அளவா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், என் குடும்பத்தில் நிறைய பேர் குடினால நிறைய அழிஞ்சு போயிருக்காங்க. அது நிறைய வருத்தத்தை, இன்னொன்று அவங்க குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதை நான் ரொம்ப நேரில் பார்த்தேன்றதுனால அது இல்லாமல் இருந்துட்டா பெட்டர். அது முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் இருந்தா, இல்லைன்னா லிமிட்டா இருக்கிறது பெட்டர். அந்த இவர் சொல்வார்ல, விவேக் சார் சொல்வார்ல, குடி ஆனால் குடி உன்னை குடிக்காமல் பார்த்துக்கொள் அப்படின்னு. காதல். காதல் அத்தியாவசியம். அத்தியாவசியம். சரி, அப்ப திருமணம் ஆடம்பரம்ன்றீங்களா? அனாவசியம். இது நான் சொல்ல. ஐயோ, திருமணம் உண்மையிலேயே ஆடம்பரம். அதான் உங்களுடைய கருத்துமா? திருமணம் அது வந்து அவங்கவுங்க இஷ்டம், அவங்கள இஷ்டம். சரி, அப்ப உங்களுக்கு எப்போ? இது அவர் இஷ்டம். அங்க வரணும், அதான் இது அவர் இஷ்டம். இதுக்கு ஸ்ட்ரைட்டா கேட்க முடியாது, அப்படி போய் தான் வரணும். நெக்ஸ்ட் ஆன்சர் அவரே சொல்லிட்டாரு. இது அவர் இஷ்டம், அவர் சொல்லுவாரு. இங்க இருக்கிற கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்களுக்குலாம் மணிகண்டன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன். பிடிக்காதுங்க ஏங்க யாருக்கு பிடிக்காது? யாரு சொன்னா? பா, உங்க லவ்வ காட்டுங்கப்பா. இல்ல இப்போ நான் அப்படி சொன்னா அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்றேன். அதுக்காக இல்ல. அட, இருங்கம்மா. என்னன்னா நான் அப்ளாஸ்க்காக இப்படி பேசணும்னு நினைச்சுக்க போறாங்க, அதுக்காக. ஸோ மணிகண்டன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுன்ற பொண்ணுங்கெல்லாம் ஒரு பெரிய சவுண்ட் விடுங்க பார்க்கலாம். ஓகே, மணிகண்டனே மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிற பொண்ணுங்களா சவுண்ட் விடுங்க. இப்போ இந்த பாட்டை யார் போட்டதுன்னு மட்டும் சொல்றேங்க, சாலா போயிடலாம். டிஜே ஹரி. ஆனா அடுத்த ஒரு விஷயம் இருக்கு, எல்இடியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுக்கு அர்த்தமே உண்மையிலே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு ஜோனில் போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், யாரும் பார்க்கல பிடிக்கல, அப்படி ஒரு நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சின்ன வயசுல எனக்குமே அப்படி இருந்திருக்கு. நானே வந்து நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் வெளியில் போன பிறகு நீங்கள் ஒரு 4 பேரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ முட்டாளுங்கிறது அப்புறம் தான் புரியும். ஏன்னா சில பேர்கிட்ட பேசும்போதுலாம் நான் இன்றைக்கும் நிறைய சமயங்களில் சில பேர் இருக்காங்க, எனக்கு அவங்க அனுபவித்த கஷ்டத்தில் 10% கூட நான் அனுபவிக்கல. அவங்களாம் இன்னும் தன்னம்பிக்கையோடு இருக்கும்போதுல நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்றது அப்புறம் தான்.